நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். போய் தரிசனம் பார்த்த கோவில்களை பதிவு பண்ணிட்டு வர யூடியூப் சேனலில் 786வது பகுதியாக இன்றைக்கி சென்னைக்கு பக்கத்தில், அதாவது ஏர்போர்ட்டில் போயிட்டு இறங்கிட்டு ஒரு நாளைக்கு ட்ரெயினில் ஏர்போர்ட் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு போனபோது அங்கேருந்து பல்லாவரம் கிட்டேருந்து அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருந்த ஒரு முருகர் கோவிலை பார்க்குற பாக்கியம் கிடச்சது. இந்த முருகர் கோவில் வந்து குன்றத்தூர் கோவில் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபல்யமான கோவில் தான். இந்த முருகர் கோவிலில் வந்து இருக்கக்கூடிய விசேஷங்கள், இதில் போய் தரிசனம் பார்த்த அன்னைக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். முருகர் வந்து சூரபத்மனை பல இடங்களில் வெவ்வேறு அசுரர்களை அழிச்சிருக்கார். சூரபத்மனை வந்து திருச்செந்தூரில் சம்ஹாரம் பண்ணினார். அப்புறமா சிங்கமுகாசுரனை வந்து திருப்பரங்குன்றத்தில் சம்ஹாரம் பண்ணினார். அந்த மாதிரி தாரகாசுரன்கிற அசுரனை வந்து திருப்போரூரில் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு இந்த தாரகாசுரன்கிற வந்து தேவர்கள் எல்லாரையும் ரொம்ப இம்சப்படுத்துகிறான். அவளை காக்கிறதுக்கோசரம் தன்னோட படையோட திருப்போரூரில் வந்து தங்கிட்டு அங்கே அவனோட போரிட்டு அவனுக்கு சம்ஹாரம் பண்ணுறார். அதுக்கப்புறமா எப்படி தன்னோட மனசு நிம்மதிக்கோசரம் திருத்தணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போகிற வழியில், திருப்போரூர்லேருந்து வர்ற வழியில் இந்த குன்றத்தூருங்கிற ஊரை பார்க்குறாராம். இங்கே ஒரு குன்று மேலே போய் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்காராம். இந்த குன்றத்தூர் வந்து தென் தணிகை மலைங்கக்கூடிய திருத்தணிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முருகன் தங்கின ஸ்தலம்ங்கிறபடியா இதனை வந்து தென் தணிகை மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த கோவிலில் வந்து எப்படி திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் வந்து தெய்வ யானையை கல்யாணம் பண்ணிட்டு அவர் வந்து வடக்கு பக்கமாக இருந்து அருள் பாலிக்கிறாரோ தெய்வ யானையோட மட்டும், இந்த ஸ்தலத்தில் வள்ளி தேவி யானை 2 பேரோடையும் சேர்ந்து வடக்கு பார்த்து அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலில் அப்படிங்கிறது ஒரு விசேஷமாக இருக்குது. இந்த கோவிலுக்கு நான் போனது காரில் போனபடியாக கார் வழியாக தான் மேலே படி ஏறாமல் மேலே போயிட்டோம். ஆனால் அந்த மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்துக்கிட்ட கீழே தான் அப்படியே படிகள் வருது. அதுக்கப்புறம் தான் 3 நிலை ராஜகோபுரம் வருது. அந்த மண்டபத்துக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது தான் கீழே படிக்கட்டு வந்து ஒரு 80-85 படி தான் இருக்குது அப்படிங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. இங்கே இருக்கக்கூடிய சுவாமி வந்து சுப்பிரமணியர், அதாவது ஞானத்தை தரக்கூடியவராக இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இந்த குன்றத்தூருங்கிறது காஞ்சி மாவட்டத்தில் அமைஞ்சு வருது. இப்போது சென்னையிலேருந்து பல்லாவரத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில், தாம்பரத்துலேருந்து ஒரு 14-15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பெரிய புராணத்தை நமக்கு அருள் பண்ணின நமக்கு கொடுத்த சேக்கிழார் பெருமான் இந்த கோவிலில் தான் பிறந்திருக்கார், இந்த ஊரில் தான் பிறந்திருக்கார். அவர் இந்த ஸ்தலத்து முருகனை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தார். மலையேறி வந்து முருகனை வழிபாடு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்ற விஷயமா இருக்குது. இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது எப்போவுமே ஒரு மலை மேலே ஏறி ஊரை பார்த்தா அவ்வளோ வயல்களும் எல்லாமே நல்ல காற்றோட்டத்தோடு தெரியும். அதே மாதிரி இந்த கோவில்லையும் நாங்கள் போன அன்னைக்கு அந்த 3 நிலை கோபுரத்தை தாண்டி மண்டபத்தை தாண்டி உள்ளே போனால் கொடிமரத்தை தாண்டி இடது பக்கமாக அப்படி போக வேண்டியிருக்கு. போகும்போது இந்த சுவாமியை பார்க்குறதுக்கு அந்த பொது வழி வச்சுருந்தா, அதில் அன்றைக்கி நடை எண்ணத்துக்கோ பூஜை உள்ளே ஏதோ பூஜை நடக்கிறதுன்னு சாத்தப்பட்டிருந்தபடியாக எல்லோரும் வெளியில் காத்துன்னு இருந்தோம். அந்த காத்துன்னு இருக்கும்போது பார்த்தேன்னா பக்கத்தில் அரச மரம், அந்த அரச மரத்துக்கடியில் நாகலிங்கேஸ்வரர்
பிரதிஷ்டை பண்ணி இருந்தது. அந்த அரச மரத்தோட காற்று சில்லு 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 சில்லுன்னு மலை மேலே வேற சின்ன குன்று தான், ஆனாலும் மேலே அந்த அரச மரத்து காற்று அவ்வளவு மன நிம்மதியாக அங்கேயே கொடுத்தது. சுவாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அங்கே காத்துன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. இந்த ஸ்தலத்தை பற்றி அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகழில் அதிருங்கழல் பணிந்து அடியேனுள் அபயம்னு ஆரம்பித்து பதியெங்கிலும் இருந்து விளையாடிய பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். இங்கே சேக்கிழார் பெருமான் மேலே வழிபாடு பண்ணியிருக்காருங்கிறதுக்கு கீழே மலை அடிவாரத்தில் சேக்கிழாருக்கு தனி சன்னதி இருக்குது. அதே மாதிரி முருகர் தனியாச்சலத்துக்கு தணிகை மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே மலையில் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறார், கீழே குன்றுக்கு கீழே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி சிவ பூஜை பண்ணுறாராம். அந்த கந்தன் பூஜை பண்ணின அந்த ஈசன் சன்னதி தனியாக கீழே இருக்குது. அந்த ஈசனோட பேர் கந்தழீஸ்வரர் அப்படின்னு சொல்லி தனி கோவிலில் அந்த சுவாமி நமக்கு அருள் பாலிச்சுருக்கார். இந்த கோவிலில் வேண்டிண்டா கல்யாண தடைகள் நிவர்த்தியாகிறது. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, அதுவும் இங்கே வியூபதி அபிஷேகம் ரொம்ப சிறப்பு. எப்படி திருச்செந்தூரில் பன்னீர் இலை வியூபதி கொடுக்குறாளோ அதே மாதிரி இங்கேயும் வியூபதி பிரசாதமாக கொடுக்கப்படுறது. அந்த வியூபதி அபிஷேகம் பண்ணிட்டு கொடுக்குறா. அடுத்து பார்த்தேன்னாக்க இங்கே புத்திர பாக்கியத்துக்கும் வேண்டிக்கிறாங்கிறத அங்கே துலாபாரம் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. இங்கே பழம், சர்க்கரை, வெல்லம் எல்லாம் இடைக்கடி துலாபாரம் கொடுக்குற பழக்கம் இங்கே இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சினேன். இந்த ஸ்தலத்தோட தீர்த்தம் சரவண பொய்கை அப்படின்னும் ஸ்தல விருட்சம் வில்வமாக இருக்குது. இங்கே முருகனோட சன்னதியை சுற்றி வரும்போது எப்படி சிவன் கோவிலில் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி துர்க்கை இருப்பாளோ அதே மாதிரி இங்கேயும் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியும் விஷ்ணு துர்க்கையும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பிள்ளையார், அப்புறம் காசி விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாதர், அப்புறம் தட்சிணாமூர்த்தி தனி சன்னதியில், அப்புறம் பைரவர், நவகிரகங்கள் எல்லாரும் இருக்கிறதையும் தரிசனம் பார்க்க முடிஞ்சது. இந்த சுவாமியோட இந்த கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அர்த்த மண்டபம் கொஞ்சம் ஒசரமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம நடந்து போகும்போது அந்த பலகை மேலே ஏறி போகிற மாதிரி பலகை போட்டிருக்கா. அதில் அப்படியே நடந்து போய் தான் தரிசனம் பார்க்க முடிகிறது. 2ஆம் குலோத்துங்க சோழன் தான் இந்த கோவில் மேலே இருக்கக்கூடிய இந்த கோவிலை கட்டினார். அதுக்கப்புறமா 1726 சமீபத்தில் மதுரை நாயக்கர் சொக்கநாதர் அப்படிங்கிறவர் இந்த கோவிலை விரிவாக்கம் பண்ணியிருக்கார். இந்த கோவிலில் 100 மண்டபம், 100 தூண்கள் இருக்கக்கூடிய மண்டபம் இருக்குது அப்படின்னு. இந்த கருவறை அர்த்த மண்டபத்துலேருந்து ஒசரமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தாக்க நேராக நம்ம போய் பார்த்தோன்னா நம்மளால் சுப்பிரமணியரை மட்டும் பார்க்க முடியும். இப்படி வலது பக்கத்துலேருந்து பார்த்தேன்னா வள்ளியோடு சேர்ந்த முருகரையும் சுப்பிரமணியரையும், இந்த பக்கம் நகர்ந்து வந்தால் தெய்வானியோடு இருக்கக்கூடிய சுப்பிரமணியரையும் தனித்தனியாக தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு பகுதியிலேருந்து வள்ளியும் சுப்பிரமணியரும், நடுவில் பார்த்தேன்னா சுப்பிரமணியர் மட்டும், இடது பக்கத்துலேருந்து பார்த்தேன்னா சுவாமிக்கு இடது பக்கத்தில் தேவியானியும் சுப்பிரமணியரையும் பார்க்க முடிகிறது. திருப்போரூரில் அப்படி கிடையாது. வள்ளி தேவியானியோட சேர்ந்து நேரடியாகவே தரிசனம் பார்க்க முடியும். இங்கே கருவறை வாசலில் சுவாமி மாதிரியே கையில் அவரோட துவாரகபாலர்களும் வஜ்ராயுதத்தையும் சூலாயுதத்தையும் வச்சுட்டு இருக்கிறதும் இந்த கோவிலில் ஒரு விசேஷமாக இருக்குது. இங்கே தமிழ் வருஷ பிறப்பு, சித்திரை வருஷ பிறப்பு, அப்புறமா சஷ்டி,
வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, கார்த்திகை தீபம், தைப்பூசம், தை கிருத்திகை, பங்குனி உத்திரம் எல்லாமே இங்கே சிறப்பாக நடக்கிறது. கந்த சஷ்டி போது இங்கே 8 நாள் உற்சவம் நடக்குமா. அந்த 8 நாளில் 6ஆம் நாள் சூரசம்ஹாரம் நடக்கும். 7ஆம் நாள் வள்ளிக்கும் சுப்பிரமணியருக்கும் திருக்கல்யாணம். 8ஆம் நாள் தெய்வ யானைக்கும் சுப்பிரமணியருக்கும் திருக்கல்யாணம் அப்படின்னு 8 நாள் இங்கே சிறப்பாக நடக்கிறது. இந்த கோவிலில் வேண்டின்ட்டு நிறைய பேர் காணிக்கைகள்லாம் கொண்டு கொடுத்துருக்கா. கண்கண்ட தெய்வமாக இந்த முருகர் அருள் பாலிச்சுன்னு இருக்கார் அப்படிங்கிறதும் 2022 ஏப்ரல் மாதம்தான் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் ஆச்சு அப்படிங்கிறதும் இந்த கோவிலை பற்றி போன போது தெரிஞ்சின்ற ஒரு விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சென்னையில் இருக்கிறவா இது வரைக்கும் இந்த கோவிலை போய் பார்க்கலன்னாக்க தாம்பரத்துலேருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் தூரத்துலேயும் பல்லாவரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்கக்கூடிய குன்றத்தூர் முருகன் தென் திருத்தணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குன்றத்தூர் முருகனை தரிசனம் பார்த்து அருள் பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நமஸ்காரம்.